ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் அதிசயராஜ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம்ல, நம்ம 5G லான்ச் ஆகுது, என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தோம். என்னென்னலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னத்தெல்லாம் காட்டியிருக்காங்கிறத நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போனா தான் 5G உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆக போகுதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச 5Gயில் ஏதாவது அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கணும். மங்கள்யான் இருக்குல்ல, நம்ம ஊரில் செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் அனுப்புகிறோம். அந்த சேட்டலைட் என்ன ஆச்சு, நாசா அனுப்பின செவ்வாய் கிரகத்துக்கு என்ன ஆச்சுங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதெல்லாம் பார்க்கணும் 5Gயை பார்க்குறது முன்னாடி. ஏன்னா நம்ம டெக்னாலஜியில் அட்வான்டேஜே போயிட்டு இருக்கோம். டெய்லி பல நியூஸ் புது நியூஸாக வருது. நாம் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும்ல. ஸோ அதனால தான் மங்கள்யான் என்ன ஆயிருக்குன்னா, அது செத்து போச்சு. ஷாக்காக இருக்குல்ல? செத்து போச்சு மீன்ஸ் அதோட கதை முடிஞ்சு, அவ்வளோதான். அதாவது 2014 நினைக்கிறேன், மேபி 14 செப்டம்பரோ ஆகஸ்ட்டோ அப்போது அனுப்புனது. அது போய் அதுக்கு அடுத்த வருஷம் 2017 15லலாம் இறங்கி, அதுக்கடுத்து அங்கே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு, ஃபோட்டோஸு, அது இதுன்னு ரிசர்ச்லாம் நடத்திட்டு இப்போது அதோட பேட்ரி அண்ட் சோலார் பேனல் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதோட கடைசி பிக்சர்ஸையுமே போட்டு ஷட்டவுன்லாம் பண்ணிட்டாங்க நாசா. ஓகேங்களா? அடுத்து நிலாவுக்கு அனுப்புகிற பிளானில் நாசா இருக்காங்கல்ல, ஆர்ஸ்மிட் 1 இந்த பொம்மையெல்லாம் அனுப்ப போகிறேன்ட்டு இருக்காங்கல்ல அடுத்த வருஷத்தில். இந்த மாதத்தில் செப்டம்பரில் இருக்கிறதா இருந்துச்சு. ஸோ இன்னும் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்குது. அது ஏன் போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்ட்டு யாருக்கும் தெரில, அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பொம்மையை அனுப்ப போகிறாங்களா, அதை சென்சார்ஸ் வச்சு அதில் ஸ்பெஷலி ஃபீமேல் பொம்மை ஒன்று வைக்க போகிறாங்களா. ஏன்னா அவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சு, அந்த நம்ம ஸ்கெலிட்டன்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்களா, துணி கடையில் இருக்கிற பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரி பொம்மை, அது எப்படா அந்த தட்பவெப்ப நிலைக்கு அந்த டெம்பரேச்சர்லாம் இது எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுதான் இங்கே போய் அது எப்படின்னா, இதோட உடம்புல நம்ம பாடியில் எங்கெங்கே என்னென்ன இருக்குதோ அதோட சென்சார்ஸ், நம்ம இப்போ கையை இப்படி மடக்கிறோன்னா இந்த இடத்துல சென்சார்ஸ் இருக்குல்ல, சென்சார் வைப்பாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் டெம்பரேச்சர், ஓகேங்களா, அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த ரேடியேஷன்ஸ் என்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது, அண்ட் தென் எல்லாமே இந்த மாதிரி ஓவராலாக பார்ப்பாங்க. என்ன இப்படி நடக்குதா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமே மனுஷங்களை அனுப்ப போகிறதில்ல, இதுக்கப்புறம் ஒரு அனிமல் அனுப்புவாங்க. நம்ம லைக்கா நாய் அனுப்புனாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு நாய்க்குட்டியோ தவளையோ எதையோ ஒன்று அனுப்புவாங்க. மனுஷங்களை அனுப்புறது, மனுஷங்களையுமே டைரெக்டாக, இந்த 3மே டைரெக்டாக நிலாவில் லேண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, லேண்டே ஆகாது. அது என்ன பண்ணுன்னா, போயிட்டு ஒரு 8 போட்டு வந்துடும், அப்படியே ஒரு நிலாவை சுற்றி 8 போட்டு வந்துடும். சோதனை ஓட்டங்கள் அதுக்கு அடுத்த முயற்சியில் தான் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேயும் ஒரு ஸ்டேஷன் அமைச்சிட்டா என்ன, நம்ம நாசான்னு ஒரு இப்போ ஒவ்வொரு பிராண்டுக்குன்னு ஒவ்வொரு கடை மாதிரி வச்சுருக்காங்களா, இவங்க கடையை அங்கே திறக்க போகிறாங்க. நிலாவில் பாட்டியை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, எனக்கு இந்த நிலாவில் பாட்டியை பார்க்கணுன்னு ரொம்ப நல்லா ஆசை. ஸோ அந்த பாட்டியை பார்த்தாங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுற சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் கேமராலாம் தெளிவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, ஆல்ரெடி நிலாவுக்கு ஈஸியாக போயிட்டாங்க, பட் இப்போது இந்த நிலைமையில் ஏன் அவங்களால நிலாவுக்கு போக முடியலை, அது எல்லாருக்கும் வர டவுட் இப்போ. ஏன்னா அதை இப்போ ஃபேக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. சேம் டைம் இது நம்ம இன்னொரு சைடு பார்த்தோன்னா, அவங்க சொல்கிறாங்க இல்லை, நாங்கள் இது இப்போ உள்ள அப்கிரேடட் வெர்ஷனுக்கு நாங்கள் இதை மாற்றணுன்னா நிறைய டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க. ஸோ என்னத்தை தான் உருட்டுறாங்களோ தெரில. ஏன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் போய் இறங்கினேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுலேயுமே நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது, இன்னும் தீர்க்க முடியாத பல தியரிஸ்லாம் அந்த இதில் இருக்குது. ஆல்ரெடி நிலாவுக்கு போன அந்த இதில் இருக்குது, இஷ்யூவில் இருக்குது. ஸோ அதை நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். ஸோ நம்ம 5G டெக்னாலஜிக்கு வருவோம். நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, எல்லாருக்கும் ஹாப்பி. தட்டிக்கங்க. ஓகேங்களா? இது தான் தட்டிக்கணும், ஏன்னா நமக்கு தானே வர போகிறாங்க. முதல்ல இப்போ யாருக்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் டெல்லி ஏர்போர்ட் போனீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை, ஓகேங்களா, 5G ஃப்ரீ ஒய்ஃபையை ஜியோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், மேபி தெரில, ஜியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜியோ சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த வருஷம் கடைசியில் 5Gயை லான்ச் பண்ண போகிறோன்ட்டு. இது கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லோரும் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க வருஷ கடைசியில் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ ஏர்டெல் எப்போண்டா லான்ச் பண்ண போகிறாங்க நீங்கள் கேட்குறது மைண்ட் வாய்ஸ் இங்கே வர கேட்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னா, எங்களை மார்ச்சில் 24க்குள்ளே லான்ச் பண்ணுறதா ஐடியா வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் வி ஆர் ரெடி டு கெட்
அப்படின்ட்டு இருப்போம். பட் பல பேர் இங்கே தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஃபோன் வாங்குறவங்க இப்போவே வாங்கிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா 5G வந்துருச்சுன்னா அந்த டைமில் வந்து மார்க்கெட் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் மார்க்கெட். ஏன்னா வந்து 5G வந்து லான்ச் ஆகிடுச்சு, எல்லோரும் அதை யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் ஒரு எக்ஸாக்ரேஷனில் போய் எடுப்பாங்க. ஓகேங்களா? அது எடுக்கணுங்கிறதுனால அந்த டைமில் எல்லா ஃபோனுமே ரேட்டு தாறுமாறாக, தக்காளி தாறுமாறாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஸோ திங்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபோன் வாங்குறதா இருந்தால் பிஃபோராக வாங்க. இல்லை அப்படின்னா 5G நம்ம 4Gயே போதும். ஓகேங்களா? இந்த ஆடம்பரம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன்னா இப்போ யாருமே அதை நினைக்கிறதில்ல. எல்லோரும் 5G தானே, நல்லா இருக்குப்பா, அவன் பக்கத்து வீட்டில் யூஸ் பண்ணுறான், எத்த வீட்டில் யூஸ் பண்ணுறான், என் மேல் வீட்டில் யூஸ் பண்ணுறான், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்பான். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வேணாங்கிறதும் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் தான் திங்க் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட காசு தான், அவனோட காசு இல்லை. அவன் நல்ல வெல் செட்டில், இவன் நல்ல வெல் செட்டில், ஏற்ற வீட்டில் உள்ளவனும் வெல் செட்டில், மேலே வீட்டில் உள்ளவனும் நல்ல செட்டில். ஸோ அதனால் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் கையில் உள்ள அமௌண்ட்டை வச்சு உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும். இது இஎம்ஐயில் கிரெடிட் கார்டில் போட்டால் கூட நீங்கள் தான் கட்டணும். ஓகேங்களா? இது வந்து முடிவுறா பாதை. ஓகேங்களா? முடிவுறா காதலுங்கிறது முடிவுறா பாதை. இந்த பணங்கிறது மட்டும்தான் நிலையானதாக இருக்குது இந்த உலகத்தில், மதிப்பு மிக்கதாக இருக்குது. எவனை கேட்டாலும் பணம் தருவீங்களாங்கிற மாதிரி தான். பணங்கிறது மேலானது அப்படிங்கிற மாதிரி பேச்சு. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ அந்த 5Gயில் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத காட்டவா? முதல்ல வந்து நரேந்திர மோடியோட ஜியோ அந்த ஸ்டால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா அண்ட் தென் நிறைய வச்சுருக்காங்க. மீடியா டெக், அவங்களாம் நிறைய வச்சுருக்காங்க. அவங்களோட 5G டெக்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டுறாங்க. ஏன்னா வந்து இவங்க 5Gக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும்ல, ஃபோனில் உள்ள சிப்ஸாக இருக்கட்டும், சிப்செட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போ நடந்திருக்குது. ஸோ வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜியோவில் வந்து ஏஐ கிளாஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. மோடி அவர்கள் யூஸ் பண்ணிட்டு பார்த்து தரமாக வச்சுருக்கடா கௌதம், எப்படிரா இப்படிலாம் பேசிக்காங்க. கௌதம் அம்பானி இருக்காப்புல, நம்ம முகேஷ் அம்பானியோட பையன், அவர் தான் இப்போ வந்து ஜியோ டெலிகாமோட இதாக இருக்கார், டைரக்டராக இருக்கார், அவர் தான். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அதனால தான் இப்போ வந்து அவர் யங்ஸ்டர். ஸோ அதனால் அவருக்கு வந்து எல்லா டெக்கியுமே புரியும். ஸோ அதனால் அவரை ஏற்றி விட்டார். ஸோ சேம் டைம் முகேஷ் அம்பானி அந்த இடத்துல இருந்து இந்தாங்க ஜி போட்டு பாருங்கள் ஜி எடுத்து கொடுத்து அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண வச்சு பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். சர்ஜரி, அதாவது இப்போ வந்து இங்கே ஒருத்தருக்கு ஹார்ட் சர்ஜரியோ இல்லைன்னா ஒரு பிரெயின் சர்ஜரியோ பண்ணுறாங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டரை வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா அங்கேருந்து இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும். பட் அதை கரெக்டாக பண்ணுற ஆட்கள் இருக்கணும். இதில் வந்து எரர் என்னென்னா சிக்னல் எரர். இதே மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தோன்னா எரருங்கிறது பயங்கரமானது. ஏன்னா வந்து சின்ன மைல்யூட்டான எரர் வந்து ஒரு உயிரே போக வச்சிடும். ஏன்னா கடவுளுக்காண்டு தான் இதை கொடுக்கும், டாக்டரை நம்பி இதை கொடுக்க வேண்டியதாக இருக்குதுல்ல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் குறை சொல்ல முடியாது தான். சர்ஜரிக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் 5G வந்துருச்சுன்னா நம்மளாம் அப்கிரேட் ஆகும். பட் எனக்கு இன்னொன்று என்னென்னா 4Gயவே இன்னும் யாருமே புரிஞ்சிக்கலை. அதுக்குள்ளே எதுக்கு 5G தான் இவ்வளோ சீக்கிரமாட்டு? இன்னும் கிராமத்தில் எத்தனையோ வீட்டில் ஸ்மார்ட் டிவி கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கிடையாது அவங்கக்கிட்ட. கிராமத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பையன் வச்சுருக்கலாம், அவங்க பேரன் பையன் வச்சுருக்கலாம். அவங்க வீட்டில் உள்ள ஃபேமிலி எல்லோரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் இந்த உலகத்தில் இன்டர்நெட் அதிகமாக பயன்படுத்துகிற எந்த நாடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கடா? யூஎஸ்ஆன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரஷ்யாவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உக்ரைனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கிலாந்து இல்லை, இந்தியா. இன்னொன்று வேர்ல்டுலே எது லோயஸ்ட், அதாவது இப்போ நமக்கு தான் உலகத்துலேயே இருக்கிறது நமக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம கன்சியூம் பண்ணுற இன்டர்நெட் அதிகம். சேம் டைம் நமக்கான காஸ்ட்டும் கம்மி. நம்ம ஒரு 129 ரூபா நினச்சிட்டு இருப்போம்ல, இதுவே நீங்கள் வெளியே பண்ணிங்கன்னா அதிகம், இதை விட அதிகம். ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எனிதிங் எல்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்காது. நமக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் தென் இதுவே உலகத்தில் எங்கே ஹை பெய்டு இன்டர்நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் சேம் பிளேஸ் கம்மியான யூசர்ஸ் இருக்கிறது லுத்துவேனியான்னு ஒரு சிட்டி. அங்கே நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணுன்னா பலாயிரக்கணக்காக நீங்கள் செலவு பண்ணணும். இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நம்ம பிற்காலத்தில் இருந்தோம்ல அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட் ஏன்னா அங்கே வந்து யாருமே மொபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஒரு சைட்டில் இன்னொரு சைட்டில் அந்த ஊரை பற்றி நான் விசிட் பண்ண ஒரு வெப்சைட்டில் பார்க்கும்போது அங்கே வந்து மொபைல்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. புக்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகுது. எங்கே மொபைல்ஸ் அதிகமாக இருக்குதோ அங்கே புக்ஸ் இல்லை.
நீங்கள் சொல்லலாம் புக்ஸை வந்து நம்ம மொபைல்லே படிச்சுட்டு போயிடலாமட்டு. கண்ணை என்னத்துக்கு ஆகுறது? கண்ணாடி போட்டு தான் போகணும். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், எத்தனை பேர் கண்ணாடி போடுறீங்க? நல்ல வேளை கடவுள் கிருபையில எனக்கு அந்த கண்ணாடி போடுற தொல்லையே வரல. பிகாஸ் நான் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தான் இந்த ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக தான் இந்த கொரோனா வந்துச்சுல்ல, அந்த டைம்லேயுமே என் ஃபோன் நல்ல ஃபோன் இல்லை. அதனால தான் நான் வீடியோலாம் போடுறதில்ல. இல்லை நான் அப்போயே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 12th படிக்கும்போதே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைமில் 3G தான் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. 3G 4G அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சேம் டைம் பிஎஸ்என்எல் எப்போண்டா கொண்டு வரீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்காதீங்க, அவன் வாய்ப்பே இல்லை. இன்னும் 4G அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவங்க 4G இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே அதை வந்து எங்கேயுமே ப்ராப்பராக பண்ணலை. இந்த ஒரு கன்சிஸ்டன்ஸில் என்ன ஆகணும்னா ப்ராப்பராக இருக்கணும். எல்லாமே ப்ராப்பராக 4G வந்து அது 5G வந்து அவங்களோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அப்ரூவ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள் யூஸ் பண்ணி அதை வந்து அவங்க கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்க முடியும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்களை ஸ்டார்ட் அப் பெல். லவ் யூ கைஸ். ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.